தான் நேரு வீடு. நேரு இந்திரா காந்தியோட அப்பாவுடைய நேருடைய வீடு. இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் பார்க்குறதுக்கு. இதில் வந்து திரிவேணி சங்கமம் முடிச்சுட்டு இப்போது இதை பாருங்கள். நேரு வீடு ஃபுல்லாக நேரு வீடு தான். இதெல்லாம் ரோஜா தோட்டம். அவங்களோட நேருடைய ரோஜா தோட்டம். இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக ரோஜா தோட்டம் வச்சுருக்காரு. ஃபுல்லாக இதுதான் நேரோட வீடு. இங்கே அழகப்பா இதுக்கு வந்தீங்கன்னா அழகாப்பா நீங்கள் பார்த்துட்டு நேரு வீட்டை பார்த்துட்டு இதெல்லாம் கார்டன். நேரோட வீட்டோட கார்டன். இது ரோஜா தோட்டம் ஃபுல்லாக கார்டன் இருக்கா. இப்போல்லாம் இல்லை காற்று மழை ஃபுல்லாக மழை. மழையில் எல்லாம் விழுந்து போயிருக்கு ஃபுல்லாக. நேரோட வீடு இது உள்ளே பாருங்கள். மாடிப்படி போட்டு ஃபுல்லாக மேலே. நாங்கள் வீட்டில் வெளியில் மட்டும் டிக்கெட்டு அவரே உக்காந்து பண்ணது. அவர் ஃபோட்டோங்க டைனிங் டேபிளு. உங்கள் அப்பா பார் இதெல்லாம் யூஸ் பண்ணது. நேரு ஃபோட்டோவில் இருக்கார் பார். சின்ன வயசு ஃபோட்டோவில் நேரு பக்கத்தில் யாரும் அவங்க அப்பா இருக்காரு. இந்த சைடில் எல்லாம் இருக்காங்க. யாராரோ இருக்காங்க தெரியல. இது அவங்களோட பார் சேர்லாம் பாரு. அந்த காலத்து சேர்லாம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல. மாடி மேலே போய் பார்க்கல. மாடி மேலே தான் இது வந்து நேரு அவரோட அப்பா. அவர் நேரு சின்ன வயசுல பாரு கூட இந்திரா காந்தி அம்மா மடியில் உட்காந்துருக்குது. இந்திரா காந்தி அம்மா இது வந்து நேரு உடைய அப்பா அம்மா பக்கத்தில் நேரு சின்ன வயசில். அவங்களோட புக்ஸ்லாம் பாரு. சேரு இது ரூம் பாரு. ஒரு போட்டுருந்தது வெக்கில் போட்டு பாரு. படித்த போட்டுக்கு கூட இருக்கு ஃபுல்லாக உள்ள எல்லாம். பார்த்து இந்த கட்டல் பாரு எல்லாம் உட்டு தேக்கு மரத்து உட்டு இல்லை அதில் தான் இருக்குது அவங்களோட இதெல்லாம் ஃபுல்லாக. அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அவர் படித்து படிச்சுல பட்டம் வாங்கும்போது வாங்கினது. அது இன்னும் வச்சுருக்காங்க பாரு. கண்காட்சி தானம்மா. இந்த வீடு மாடி ஃபுல்லாக மாடி. அதுதான் அவரோட கார்டன். ஃபுல் கார்டன் ஃபுல்லாக. இந்த சைடு ஒரு வழி இந்த சைடு ஒரு வழி. எவ்வளோ ஏக்கரில் இருக்குது தெரியுமா. அவரோட வீடு ஃபுல்லாத்தையும் பார்க்க முடியாது. அவரோட டைமே கிடையாது சுத்தமாக பார்க்கணுன்னா. அவங்க நடப்பாது மாதிரி இப்போ இதில் வாக்கிங் போவாங்க. இந்திரா காந்தி அம்மா வாக்கிங் போகும்போது இதில் தான் போவாங்க ஃபுல்லாக. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் தங்கி இங்கே பார்த்துக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை. இதை வந்து
நேருவோட அப்பா சூப்பராக இருக்காரு. சின்ன வயசுல பார்த்தியா. இது வந்து அவங்க ஃபேமிலி. क्या है मोतीलाल पूछ रहे कि पंडित लाल नेहरू को बाप जो है मोतीलाल के बाप का क्या नाम है? गंगाधर नेहरू। मोतीलाल के बड़े भाई नंदलाल नेहरू। मोतीलाल नेहरू के सबसे बड़े भाई बंशीधर नेहरू। देखो 3 भाई कैसे हो गए? मोतीलाल चौथा भाई थे. அப்படியே இந்திரா காந்தி அம்மா மாதிரியே இருக்காங்க பத்தி அவங்க. நேரோட அம்மா இந்திரா காந்தி மாதிரியே இருக்காங்க. அப்படி எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா சூப்பராக ஃபேமிலி. அப்படியே அவங்க ஃபேமிலி அழகாக இருக்காங்க பத்தியா. அந்த காலத்து ட்ரெஸ்ஸில் எப்படி பாரு, அவங்க கையெல்லாம் க்ளோஸ்டாக போட்டிருக்காங்க. புடவை எப்படி கட்டியிருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்கு சாரி. சூப்பராக இருக்குது. காந்தி கூட இருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கவே இல்லை, வெளியில் வந்து உட்காந்து வந்தோம். நேரும் காந்தியும் பேசின்னு இருக்காங்க. புக்ஸ்லாம் பாரு, நேரோட புக்ஸ்லாம் உட்காந்து படித்த புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாரு. காந்தி வந்து நேரோட பேசின்னு இருக்காங்க. அவங்க படித்தது பாரு ஃபுல்லாக. அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் நேரோடைய போராட்டத்துக்கு போனாங்கள்ல, அவங்க கூட நேரு இருக்காங்க, காந்தியோட எல்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சுதந்திர போராட்டத்துக்கு இந்த இவர் இருக்கா இருப்பார். ஏங்க இவர் யார்? அந்த கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் பேர் என்ன சொல்லுவாங்கள்ல, சுபாஷ் சந்திர போஸ். இவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். இந்திரா காந்தி அம்மா உட்காந்துருக்காங்கப்பா. இவங்க தானே? இவர் இந்திரா காந்தி அம்மா தானே? இவங்க இந்திரா காந்தி அம்மா தான். இவங்களும் அதே தான். அவங்களோட பொண்ணை கூடயே இட்டுன்னு போகிறாரு எங்கே போனாலும். இவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ், நேரு, இந்திரா காந்தி அம்மா, இவங்க வந்து காமராஜர், நேரு. இவங்க 2 பேர் யார் சேர்த்தா? இந்திரா காந்தி அம்மாவோட பசங்க 2 பேரும், ராஜீவ் காந்தியும். எல்லாம் சொல்லுறாங்க. நேரு இறந்துட்டார்ல, அப்போ ராஜீவ் காந்தியும் இந்திரா காந்தி அம்மா எல்லாம் இறந்து போகிறப்போ
ஒரு வாழ்நாள் விசிட் செய்கிறாங்க ஒரு கான்சன்ட்ரேஷன். நேரோட மகள் இந்திரா காந்தி அம்மா. இந்திரா காந்தி அம்மா நல்லா அழகாக இருக்காங்க. பற்றி சூப்பராக இல்லை, அப்போ அழகாக இருக்காங்க. இவ்வளோ அழகாக இருக்காங்க சின்ன வயசு.